கேள்வி: டிசம்பர் 31வது தேதி ஞாயிறு வந்ததால் எங்கள் சபை பாஸ்டர் அன்று காலை 9 மணிக்கான ஞாயிறு ஆராதனையை நடத்தாமல் இரவு 10 மணிக்கு பழைய மற்றும் புதிய ஆண்டு ஆராதனையை மட்டுமே நடத்தலாம் என்று முடிவு செய்தார். ஞாயிறு காலை 9 மணிக்கு சபை திறந்திருக்கும், நீங்கள் வந்து எத்தனை மணி நேரமானாலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஆராதனை இருக்காது என்று கூறிவிட்டார். இது வேதத்தின்படி சரியானதா? விளக்கவும். இப்பொழுது இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம். இது ஒரு விசித்திரமான நிகழ்ச்சியாகவும் ஆச்சரியமான பாஸ்டரின் நிலைப்பாட்டாகவும் தெரிகிறது. ஒரு பாஸ்டராக இருப்பவர் இப்படி ஞாயிறு ஆராதனையை நடத்தக்கூடாது, வெறும் ஜெபம் செய்யலாம் என்று பிடிவாதம் பிடிப்பது உலகத்தில் முதல் முறையாக கேள்விப்படுகிறேன். இதே போன்ற நிகழ்ச்சி எனக்கு தெரிந்த சபையிலும் நடந்தது. 23ஆம் ஆண்டு, அதாவது 2023ஆம் ஆண்டு கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று 31ஆம் தேதியாக வந்தது. இதே முடிவைத்தான் அந்த சபை பாஸ்டரும் எடுத்தார். அந்த சபையில் இந்த முடிவை பாஸ்டர் சொன்ன உடனே ஒரு சகோதரி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஞாயிறு அன்று 1 மணி நேரமாவது நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும், இதுதான் வேத ஒழுங்கு என்று கூறினார்கள். ஒரு ரெவரண்டாக பாஸ்டராக இருப்பவருக்கு ஒரு சபை விசுவாசி சபை ஒழுங்கை கற்றுக் கொடுத்தார்கள். அதன் பிறகு மற்ற மூப்பர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சபை நிர்வாகம் வேறு ஒரு பாஸ்டரை வேறு ஒரு சபையில் இருந்து அழைத்து வந்து அன்று, அதாவது 31ஆம் தேதி டிசம்பர் 2023 அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நடத்தினார்கள். இதன்படி பார்த்தால் அந்த ரெவரண்டு அன்று சபையை ஆராதனையை நடத்தக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்ததாக தெரிகிறது. அதனால்தான் வெளியிலிருந்து வேறு ஒரு பாஸ்டரை அழைத்து நிர்வாகம், அதாவது சபை நிர்வாகம் ஆராதனையை அன்று முழுமையாக செய்துள்ளது. அவர் சபை ஒழுங்கு பற்றி கற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தன் தவறை சுட்டிக்காட்டும் போது அதனை மாற்றிக்கொள்ள அவர் தயாராக இல்லை என்பது இதனால் புரிய முடிகிறது. இப்படியும் சபைகளில் நடக்குமா என்று யோசிக்க தோன்றுகிறது. அதாவது ஞாயிறு அன்று ஒரு பாஸ்டர் நமக்கு ஆராதனை வேண்டாம், வெறும் ஜெபம் செய்வோம் என்று சொல்வது ஆச்சரியமே. அதுவும் வருடத்தின் கடைசி நாள், கடைசி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமையாக வந்ததை பாக்கியமாக கருதி ஆராதனை செய்வதுதான் உண்மையான ஊழியக்காரருக்கு அழகு. ஞாயிறு ஆராதனையை புறக்கணிப்பது உண்மையான பாஸ்டர்களாக இருப்பவர்கள், அதாவது கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழிய அழைப்பு இருக்கிறவர்கள் செய்யும் காரியம் அல்ல. இப்படிப்பட்ட செயல் சபையை நடத்தும் பாஸ்டர்களுக்கு தகுதியாக இருக்காது. முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டால் வெள்ளிக்கிழமை என்று தொழுகை நேரம் வந்துவிட்டால், அதாவது மத்தியான வேளையிலே சிலர் தங்கள் கடைகளையும் அப்படியே விட்டுவிட்டு, அதாவது கடையை பாதி மூடிவிட்டு மசூதிகளுக்கு சென்று அல்லாவை தொழுது விட்டு வருவார்கள். எந்த ஒரு மசூதியை நடத்தும் இமாமும் வெள்ளிக்கிழமை நான் மசூதியை திறந்து வைப்பேன், ஆனால் தொழுகையை நடத்த மாட்டேன் என்று சொல்ல மாட்டார். இதே போன்று இன்னும் மதத்தில் இருக்கும் பூஜாரிகள் கூட வாராந்திர மற்றும் விசேஷித்த நாட்களில் கோயில்களில் பூஜை செய்ய மாட்டோம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவ பாஸ்டர்களில் ஒரு சிலர் மட்டும் ஏன் இப்படி தரம் தாழ்ந்து விடுகிறார்களோ தெரியவில்லை. ஒரு பாஸ்டரின் புத்தியினத்தை, அதாவது அறியாமையை ஒரு விசுவாசி எழுந்து நின்று கேள்வி கேட்டு திருத்தினார்கள் என்று சொல்லும்போது குறைந்தபட்சம் அந்த சபையில் விசுவாசிகளுக்காகவாவது சத்திய வேதம் புரிந்திருக்கிறது, கிறிஸ்தவத்தின் அடிப்படை கோட்பாடுகள் புரிந்திருக்கிறது, தெரிந்திருக்கிறது, அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் சபைகளில் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கும், பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் சபையில் இப்படிப்பட்ட பாஸ்டர்கள் இருந்தால், அவர் அறியாமையில் இப்படி செய்திருந்தால் அவருக்கு கற்றுக் கொடுங்கள், அவர் கற்றுக்கொள்ளட்டும், தன் அறியாமையை விட்டு வெளியே வரட்டும். அவர் நன்றாக அறிந்திருந்தும் புரிந்திருந்தும் வேண்டுமென்றே ஏதோ ஒரு தீய எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு சபையை இப்படி வழிகெடுக்க நினைத்தால் அவரை உங்கள் சபையை விட்டு தூரமாக அனுப்பிவிடுங்கள், அல்லது அவரது சபையில் நீங்கள் இருந்தார் அவரை விட்டு நீங்கள் தூரமாக சென்று விடுங்கள். இதுதான் வேத ஒழுங்கு. ஞாயிற்றுக்கிழமை நான் சபையை நடத்த மாட்டேன், அதுவும் வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சபையை நடத்த மாட்டேன், அன்று இரவு மட்டுமே நடத்தும் என்பவருடைய சபையிலே யாரும் இருக்க வேண்டாம். இதனை இப்படியே விட்டுவிட்டால் இன்று ஞாயிறு ஆராதனை வேண்டாம் என்று சொன்னவர் சில நாட்கள் சென்ற பிறகு ஆராதனையை நாம் சனிக்கிழமை வைத்துக்கொள்வோம் என்று கூட சொல்லுவார். இப்படிப்பட்டவர்கள் மூலமாகத்தான் கள்ள உபதேசங்கள், புதிய கோட்பாடுகள், கிறிஸ்துவத்துக்குள் பிரிவினைகள் உண்டாகும். இவர்களை விட்டு தூரமாக செல்லுங்கள். இதுதான் ஒரு முக்கியமான சத்தியம். சரி, இப்பொழுது ஞாயிறு ஆராதனைக்கும் இதர உபவாச ஜெபங்கள், விசேஷித்த நாட்களில் சபைகளில் நடக்கும் ஆராதனைகளுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசங்களை காண்போம். இந்த புரிதல் குறைந்தபட்சம் ஒவ்வொரு பாஸ்டருக்கும், விசுவாசிகளுக்கும், மூப்பர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியான ஆராதனைக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்க முடியும். இப்பொழுது முதலாவதாக கர்த்தருடைய நாள், வாரத்தின் முதல் நாள் என்பதை குறித்து பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருப்பவர்களில் கிறிஸ்தவர்கள் இருந்தால் ஞாயிறு தான் கிறிஸ்தவர்கள் ஆராதிக்க வேண்டும் என்று யார் கட்டளையிட்டது என்று கேட்க மாட்டார்கள் என்று எண்ணுகிறேன். அதே போல இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருப்பவர்களில் மாற்று மத நண்பர்கள் இந்த கேள்வியை கேட்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள், பாஸ்டர்களும் விசுவாசிகளும் மூப்பர்களும் ஞாயிறு ஏன் ஆராதிக்க வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள் என்று விசுவாசிக்கிறேன். இருந்தபோதிலும்
ஞாயிறு ஆராதனை பற்றிய சில வசனங்களை இங்கு நம்ம சுட்டி காட்டலாம் என்று விரும்புகிறேன். அதாவது நம்முடைய நோக்கமே அறியாமையில் இருக்கும் கிறிஸ்தவர்களை, அறியாமையில் இருக்கும் பாஸ்டர்களுக்கு சில வேத வசனங்களை போதிப்பது தான். அதன் மூலமாக அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டு அவர்கள் சபையை நடத்த இது பிரயோஜனமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் உயிர்த்தெழுந்தபடியினால் கிறிஸ்தவர்கள் ஞாயிறு அன்று ஒன்று கூடி ஆராதிக்கிறார்கள். இந்த நாள் யூத நாட்காட்டியில், அதாவது யூத காலண்டரில் வாரத்தின் முதல் நாள் ஆகும். எனவே புதிய ஏற்பாட்டில் வாரத்தின் முதல் நாள் என்றோ கர்த்தருடைய நாள் என்றோ எங்கேயாவது நீங்கள் வசனங்களை பார்க்கும்போது அல்லது இப்படி குறிப்பிடும்போது அது ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கும். மேலும் அந்த நாளில் சபை கூடியதாகவும் நாம் காணலாம். இப்பொழுது சில வசனங்களை பார்ப்போம். இந்த வசனங்களில் வாரத்தின் முதல் நாள், கர்த்தருடைய நாள் என்ற வார்த்தைகள் வரும்போது அது ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையை அடைந்திருந்த கல் எடுத்து போற்றப்பட்டிருக்க கண்டாள். அதே போல யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டிருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 20:7. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாசித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். அதாவது அப்பம் பிற்கும்படி அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்றார்கள். வாரத்தின் முதல் நாள் சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை. அடுத்ததாக 1 கொரிந்தியர் 16:2. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். அதாவது பவுலடியார் கொரிந்தியர் சபைக்கு சொல்லுகிறார், நான் வரும் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும், அதாவது வாரத்தின் முதல் நாள் என்றால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் கூடும்போது கொஞ்சம் பணத்தை உங்களுக்கு திறமைக்கேற்ற, உங்களுடைய தகுதிக்கேற்ற சேர்த்து வையுங்கள். அது எருசலேமுக்கும் மற்ற இடங்களுக்கும் ஊழியம் செய்ய நாம் அனுப்பலாம் என்ற கருத்தில் இது சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல கூட வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லும்போது அது ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டில் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று யோவான் எழுதுகிறார். இங்கே கூட கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்பொழுது கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை. ஸோ மேற்கண்ட வசனங்களின்படி அறிவது என்னவென்றால், ஞாயிறு அன்று வாரத்தின் முதல் நாள். ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபை ஒன்று கூடி ஆராதித்து உள்ளது என்பது தெளிவாக விளங்கும். இவைகளின்படி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும், மற்ற நாட்களில் ஏன் ஆராதிக்கக்கூடாது என்று கிறிஸ்துவர்கள், பாஸ்டர்கள், ரெவரண்டுகள் கூற மாட்டார்கள் என்று விசுவாசிக்கிறேன். மேற்கண்ட வசனங்கள் இதற்கு அடிப்படையாக இருக்கிறது. உங்களிடத்தில் கூட யாராவது ஏன் கிறிஸ்துவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறீர்கள், மற்ற நாட்களில் ஆராதிக்கவில்லை என்று சொன்னால் மேற்கண்ட வசனங்களை நீங்கள் புதிய ஏற்பாட்டிலிருந்து அவர்களுக்கு சான்றுகளாக நீங்கள் காட்டலாம். அதற்கு இது பிரயோஜனமாக இருக்கும். சரி, இப்பொழுது ஏன் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதிக்கிறோம் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக ஞாயிறு ஆராதனை மற்றும் விசேஷித்த நாட்களில் ஆராதனை, இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களின் ஆராதனை நாள் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. மேற்கண்ட வசனங்கள் அதற்கு சான்று. ஆனால் சில விசேஷித்த நாட்களை நாம் நியமித்து கொண்டு, முடிவு செய்து கொண்டு அந்நாட்களில் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். இதற்கும் நமக்கு அனுமதி உண்டு. கிறிஸ்தவர்கள் ஞாயிறு நாள் மாத்திரமல்ல, அது கட்டாயம் செய்ய வேண்டியது. அதே போல மற்ற நாட்களிலும் ஒரு விசேஷித்த நாளை நியமித்துக் கொண்டு அந்த நாட்களிலும் நாம் ஜெபம் செய்யலாம், ஆராதிக்கலாம், ஒன்று கூடலாம். இதற்கும் நமக்கு அனுமதி உண்டு. ரோமருக்கு எழுதின நிருபம் 14:5-6 வசனங்களை வாசிப்போம். அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களிலும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாக இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். இந்த வசனங்களின்படி மற்ற நாட்களிலும் நாம் என்ன செய்யலாம், நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆனால் அது ஆப்ஷனல், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது கட்டாயம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இது கட்டாயம், இதில் எந்த மாற்றமும் இல்லை. விசேஷித்த நாட்களில் ஆராதனை நம் வசதிக்கேற்ப, தேவைக்கேற்ப நாம் ஒன்றாக கூடி அந்நாட்களில் ஆராதிக்கிறோம். வேதத்தின்படி அது கட்டாயமில்லை, அது நம்முடைய விருப்பம். ஒவ்வொரு மாதம் முதல் தேதி அன்று அதிகாலை ஆராதனை. அநேக சபைகளிலே ஒவ்வொரு மாதமும், அதாவது ஜனவரி 1 தேதி, பிப்ரவரி 1 தேதி, மார்ச் 1 தேதி என்று அதிகாலை ஒரு 5 மணிக்கு 5:30 மணிக்கு மக்கள் ஒன்று கூடி சபையிலே ஆராதிக்கிறார்கள். இது என்ன என்று நாம் பார்ப்போம். விசேஷித்த நாட்கள் என்று சொல்லும்போது ஒவ்வொரு மாதம் 1 தேதி என்று அதிகாலை ஆராதனை அல்லது வாக்குத்தத்த ஆராதனை என்று சொல்லி தற்காலத்தில் ஒரு ஆராதனையை அதிகாலை 5 அல்லது 5:30 மணியளவில் சில சபைகள் வைக்கிறார்கள். இது நாம நியமித்துக் கொண்டது. இப்படி அதிகாலையில் ஒவ்வொரு மாதமும் ஆராதிக்க வேண்டும், ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்ல வேண்டும் என்று பைபிள் கட்டாய கடமை என்று சொல்வதில்லை. கிறிஸ்தவர்கள் கவனிக்க வேண்டும்.
இப்படி அதிகாலையில் சேர்ந்து ஆராதிப்பதும் கண்டிப்பாக ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லிதான் ஆக வேண்டும் என்று சபை சொன்னதில்லை. அதே போல் பைபிளும் கட்டாயப்படுத்துவதில்லை. சில சபைகள் இந்த ஆராதனையை நடத்துகின்றன, எல்லா சபைகளும் செய்வதில்லை. கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தேவனுக்கும் இது கட்டாயம் இல்லை, ஊழியருக்கும் சபைக்கும் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதை முதலாவது மனதில் வைத்துக் கொள்ளவும். ஆனால் சபை மக்களின் ஆறுதலுக்காகவும் அவர்களை ஆவிக்குரிய வாழ்வில் முன்னுக்கு கொண்டு செல்லவும் என்பதற்காகவும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காகவும் சில சபைகள் இந்த ஆராதனையை நடத்துகிறார்கள். இப்படி செய்வதிலும் எந்த தவறும் இல்லை. அடுத்தபடியாக இன்னொரு விசேஷித்த நாள் நாம் நியமித்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் பழைய ஆண்டு புதிய ஆண்டு ஆராதனை. 31 டிசம்பர் இரவு நடத்தப்படும் ஆராதனை. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு ஆராதனை மற்றும் அதிகாலை ஆராதனை என்று சொல்லி இரவு 10 மணிக்கு சபையில் ஒன்று கூடி அதிகாலை வரை, அதாவது 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும், சில சபைகள் 3 மணி வரைக்கும் ஆராதிக்கிறார்கள். இதனையும் பைபிள் கட்டளை இடவில்லை என்பதை கவனிக்கவும். ஒவ்வொரு சபையும் கட்டாயமாக 31ஆம் தேதி இரவு இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நடத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கட்டளை கொடுக்கவில்லை. இதனை நாமே நம் வசதிக்காக சபை விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதற்காக வைத்துக்கொண்டோம். பழைய ஆண்டு முடியும் போதும் புதிய ஆண்டு தொடங்கும் போதும் சபையார் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது ஒரு நல்ல செயல் என்பதற்காக இதனை செய்கிறார்கள். இது பைபிளின் கட்டளை இல்லை என்பதை மட்டும் மனதில் வைக்க வேண்டும். குறிப்பு: இப்படி செய்யவில்லை என்றால் ஆவிக்குரிய விசுவாசிகள் என்று சொல்கிறவர்கள் கூட, முக்கியமாக வாலிபர்களில் சிலர், அன்று இரவு ஏதோ ஒரு வேடிக்கை மற்றும் கேளிக்கையாக கிளப்புகளில் மற்ற இடங்களில் சென்று அவர்கள் தங்கள் நண்பர்களோடு சேர்ந்து நேரத்தை அவர்கள் வீணடிப்பார்கள் அல்லது தீய வகையில் செலவழிப்பார்கள் என்ற நோக்கத்திலும் இப்படிப்பட்ட ஆராதனைகள் சபைக்கும் வாலிபர்களுக்கும் நன்மை செய்யும். ஆகையினால 31ஆம் தேதி இரவு தேவனை ஆராதிப்பது வேதம் சொல்லாத ஒன்று. ஆனால் அப்படி செய்வது தவறில்லை என்பதை கவனிக்கவும். அது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு விசேஷித்த நாள். அது என்னவென்றால், விசேஷித்த நாட்கள் புனித வெள்ளி, உயிர்த்தெழுந்த நாள், கிறிஸ்துமஸ் ஆராதனை. அது கிறிஸ்தவர்கள் என்று பண்டிகை என்று சொல்லுகின்ற அந்த ஈஸ்டர் பண்டிகையும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையும் குறித்து நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ பண்டிகைகளாக நாம் கொண்டாடும் கிறிஸ்துவின் பிறப்பு, சிலுவையில் அறையும் நாள், புனித வெள்ளி மற்றும் உயிர்த்தெழுந்த நாள் போன்ற நாட்களில் சபை ஒன்று கூடி ஆராதிக்கிறார்கள். இது எல்லா சபைகளிலும் பெரும்பான்மை சபைகளிலும் செய்கிறார்கள். இந்த நாட்களையும் நாமே முடிவு செய்து இதை செய்கிறோம். இதனை பைபிள் கட்டளை இடுவதில்லை. அதாவது கிறிஸ்மஸை கொண்டாடுங்கள், இயேசுவின் பிறப்பை கொண்டாடுங்கள், இயேசுவின் சிலுவையில் அறைதலை கொண்டாடுங்கள் என்று, அதாவது குட் ஃப்ரைடேவை கொண்டாடுங்கள், அன்று சபை கூடிய ஆராதியுங்கள் என்று வேதம் சொல்வதில்லை. ஆனால் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதிலே தவறு எதுவும் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிறு அன்றே வருகிறது. எனவே ஞாயிறு ஆராதனை, உயிர்த்தெழுந்த நாள் வேதம் கட்டளையிடும் ஆராதனையே. ஸோ ஈஸ்டர் அன்றைக்கு, ஈஸ்டர் என்று சொன்னால் இயேசு உயிர்த்தெழுந்த நாள் அன்றைக்கு ஆராதிப்பது கண்டிப்பாக அது ஞாயிற்றுக்கிழமையாகவே வருகிறது. ஞாயிற்றுக்கிழமையிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். எனவே ஞாயிறு ஆராதனை என்பது கட்டாய ஆராதனை, தேவனை தொழுது கொள்கிற ஆராதனை. மற்றவைகள் எல்லாம் மனிதர்களாகிய நாமே நல்ல நோக்கங்களுக்காக முடிவு செய்து கொள்ளப்பட்டவை. இவைகள் மட்டுமல்லாமல் சில விடுமுறை நாட்களிலும், உதாரணத்திற்கு இந்தியாவிலே பார்க்கும்போது ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 போன்ற நாட்களில் சபை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒன்று கூடி ஜெபிக்கிறார்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள். இவைகள் மட்டுமல்ல, பல திருச்சபை பிரிவுகள் தங்களுக்கு ஏற்றபடி சில நாட்களை விசேஷித்த நாட்களாக கருதி கொண்டு அந்நாட்களில் சபை கூடுகிறது, தேவனை ஆராதிக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒரு ஊழியம் அல்லது சபை தொடங்கி 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் ஆகிவிட்டால் அந்த ஒரு நாட்களிலே விசேஷித்த ஆராதனையை நாம் செய்கிறோம். சபை தொடங்கி 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பதால் ஒரு சிறப்பு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி ஒரு ஊழியரை அழைத்து கொண்டாடுவது அல்லது ஆராதிப்பது, தெய்வ செய்தியை கேட்பது நல்லதுதான். ஆனால் பைபிள் கட்டளை இடாதது என்பதை, இதனையும் பைபிள் கட்டளை இடவில்லை என்றே கவனிக்கவும். இதில் தவறில்லை. அதாவது ஒரு சபை தொடங்கி 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அந்த நாள் திங்கட்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ வந்தால் உடனே அந்த சபை ஞாயிறு ஆராதனையை அன்று செய்யாமல் சனிக்கிழமையோ அல்லது திங்கட்கிழமையோ அந்த ஆராதனையை வைத்துக்கொண்டு ஞாயிறு ஆராதனையை நடத்தாமல் இருந்தால் இது சரியான வேத ஒழுங்காக இருக்காது. ஸோ ஞாயிறு ஆராதனை நிச்சயம் வைக்க வேண்டும். அந்த ஞாயிறு அன்றே 25 ஆண்டுக்கான விழா மற்றும் விசேஷித்த ஜெபம் வைத்துக்கொண்டு இரண்டும் ஞாயிறு அன்றே நடத்தலாம். கிறிஸ்துவத்தில் நாள் நட்சத்திரம் பார்ப்பதில் என்பதை கவனிக்க வேண்டும்.
ஸோ இப்படி பல நாட்களை, பல விசேஷித்த நாட்களை நாமே நியமித்து கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் அன்று மட்டுமே ஆதி திருச்சபை ஒன்று கூடி இருக்கிறது. மேலும் அதையே நாமும் செய்கிறோம். மற்றவையெல்லாம் பாஸ்டர்களும் மற்றும் சபை தலைவர்களால் பல நல்ல நோக்கங்களுக்காக, நம் தேவைக்காக நியமித்து கொண்டவைகள் தான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும்தான் வேதம் சொல்லுகிற ஒன்று. இப்பொழுது 31ஆம் நாள் டிசம்பர் இரவு ஆராதனைக்காக ஞாயிறு ஆராதனையை புறக்கணிக்கலாமா? இப்பொழுது இந்த வீடியோவில் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த கேள்வி இதுதான். அதாவது 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டது. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 9லிருந்து 12 வரைக்கும், 9லிருந்து 11 வரைக்கும் செய்யும் ஆராதனையை செய்யாமல் அன்று இரவு, முழு இரவு வாட்ச் நைட் சர்வீஸ் என்று சொல்லுவோம், அது செய்யக்கூடாதா என்ற கேள்வி சில பேர் கேட்கலாம். இப்போ அதற்கான பதிலை பார்ப்போம். இதுவரை பார்த்த விவரங்களின்படி ஒரு சரியான சத்தியத்திற்கு நேராக நீங்கள் வந்திருப்பீர்கள். அதாவது ஞாயிறு ஆராதனையை கட்டாயம் நாம் செய்ய வேண்டும். நாம் கட்டாயம் ஞாயிறன்று கூடி ஆராதிக்க வேண்டும். மற்றவையெல்லாம் முடிந்தால் செய்யலாம், முடியாவிட்டால் அவைகளை விட்டுவிடலாம். அதாவது சண்டே சர்வீஸ் தான் மேண்டேட்டரி, அதுதான் கட்டாயமாக நாம் செய்ய வேண்டியது. மற்றவைகள் முடிந்தால் செய்யலாம், முடியவில்லை என்றால் விட்டுவிடலாம், அது ஆப்ஷனல். நாம் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கும் கேள்வி என்னவென்றால், ஒரு பாஸ்டர் தன் சபையில் 31ஆம் நாள் டிசம்பர் இரவு ஆராதனையை கட்டாயப்படுத்தி விட்டார், ஆனால் ஞாயிறு ஆராதனையை புறக்கணித்தது பற்றியதாகும். மனிதன் உருவாக்கிய ஆராதனைக்கு, அதாவது 31ஆம் தேதி இரவு செய்யப்படும் ஆராதனை மனிதன் நியமித்தது. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதம் கட்டளையிடுகின்ற ஞாயிறு ஆராதனையை புறக்கணித்தது ஒரு தவறான புரிதலாகும். இதனை சபை வன்மையாக கண்டிக்க வேண்டும். இதனை சபை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் குறிப்பிட்ட அந்த சபையின் விசுவாசிகள் பாஸ்டரின் அந்த தவறான முடிவுக்கு அமைதியான முறையில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். தவறான முடிவை மாற்றி சபையை சரியான நிலைக்கு கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஞாயிறு ஆராதனை தேவன் நியமித்தது மற்றும் ஆதி அப்போஸ்தலர்கள் பின்பற்றியது. மற்ற ஆராதனைகள், மற்ற விசேஷித்த நாட்களில் செய்யப்படும் ஆராதனைகள் மனிதன் உருவாக்கியது. விசேஷித்த நாட்களின் ஆராதனைகள் ஒரு நல்ல நோக்கத்திற்காக நாம உருவாக்கி கொண்டது. எனவே ஒரு தெரிவு என்று வரும்போது ஞாயிறு ஆராதனையா அல்லது மற்ற விசேஷித்த நாட்கால ஆராதனையா, இதில் எது முக்கியம் என்று கேள்வி கேட்டால் வேதம் எதனை அனுமதித்துள்ளது என்று நம்ம பார்க்க வேண்டும். அதாவது ஞாயிறு ஆராதனையே முக்கியத்துவம் பெற வேண்டும். மற்றவைகளை புறக்கணிக்க வேண்டும் அல்லது தள்ளி போடலாம். ஆனால் அந்த பாஸ்டர் செய்தது தவறான ஒன்றாகும். ஞாயிறு ஆராதனையை புறக்கணித்து 31ஆம் நாள் இரவு ஆராதனைக்கு, அதாவது வாட்ச் நைட் சர்வீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தவறான புத்தியீனமான சட்டமாகும். இது கண்டிக்கத்தக்கதாகும். இப்பொழுது நாம் கடைசியாக வந்திருக்கிறோம். அந்த பாஸ்டர் ஏன் அப்படி செய்தார் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இதற்கு 2 காரணங்கள் தான் எனக்கு தெரிகிறது. முதலாவது காரணம், அவருக்கு சபை பற்றிய, ஆராதனை பற்றிய, கிறிஸ்தவம் பற்றிய அடிப்படை அறிவு இல்லை என்று சொல்லலாம். மேற்கண்ட வசனங்கள், இதுவரைக்கும் நாம் மேற்கண்ட பல விவரங்களை பார்த்தோம் அல்லவா? இவைகளிலிருந்து நாம் அறிவது என்ன? ஞாயிறு ஆராதனை தான் முக்கியம், மற்றவைகள் செய்யலாம், செய்யவில்லாமல் போகலாம். ஸோ இவருக்கு அப்படிப்பட்ட அடிப்படை சத்தியம் தெரியவில்லை என்று தெரிகிறது. அவர் ஒரு நூதன சீஷராக, அதாவது ரட்சிக்கப்பட்டு சில மாதங்கள், சில ஆண்டுகள் ஆயிருக்கலாம் மற்றும் வேத சத்தியம் அறியாத, முதிர்ச்சி இல்லாத கிறிஸ்துவ விசுவாசியாக அவர் இருக்கலாம். இப்படிப்பட்ட பாஸ்டர்கள் இருக்கும்போது, அவர்கள் இப்படி வேதத்திற்கு புறம்பான சட்டங்களை போடும்போது, நாம் அவர்களுக்கு சரியான ஆலோசனையை கொடுத்து அவர்களை சரியான வழிக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த பதிவு. இது முதல் காரணம். 2வது காரணம் எதுவாக இருக்கலாம்? ஏன் அந்த சபை பாஸ்டர் அன்றைக்கு ஆராதனையை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை செய்யாமல் அவர் அன்று இரவு நடத்தும் வாட்ச் நைட் சர்வீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று பார்க்கும்போது, அவர் வேறு ஒரு சொந்த காரணத்திற்காக, அதாவது யாரையோ பழிவாங்க அல்லது தன் சுய லாபத்திற்காக அல்லது தன் சபையில் உள்ள இன்னொருவருக்கு அந்த நாளில் செய்தி கொடுக்கக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது என்றோ இதை செய்திருக்க வேண்டும். இந்த 2 காரணம் தான் நமக்கு தெரிகிறது. ஒன்று, அவருக்கு வேத அறிவு இல்லை. 2வது, வேத அறிவு இருந்தும் ஏதோ தன் சுய லாபத்திற்காக ஏதாவது இப்படி தில்லுமுள்ளு அவர் செய்திருக்கலாம். காரணம் எதுவானாலும் சரி, ஞாயிறு ஆராதனையை புறக்கணிப்பது தவறானது, கண்டிக்கத்தக்கது. இப்படிப்பட்ட சட்டத்தை போட்ட பாஸ்டர் மீது நிர்வாகம் தகுந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு முதல் காரணமாக இருந்திருந்தால், அதாவது அந்த பாஸ்டருக்கு வேத அறிவு இல்லை, அவருக்கு வேத ஞானம் இல்லை, ஞாயிறு ஆராதனை குறித்து அவருக்கு சரியான ஒரு புரிதல் இல்லை, வேதம் குறித்து புரிதல் இல்லை என்று நமக்கு தெரிந்தால், அவருக்காக பணம் செலவு செய்து அவரை ஒரு நல்ல ஒரு பைபிள் காலேஜுக்கு அனுப்பி கிறிஸ்துவம் பற்றியும் பைபிள் பற்றியும் சபை பற்றிய அடிப்படையை கற்றுக்கொண்டு சபைக்கு வரும்படி அவரை அனுப்பிவிடலாம். அவர் சென்று அவர் கற்றுக்கொண்டு வரட்டும். அல்லது சபையில் உள்ள மூத்த மூப்பர்களிடம் சபை பற்றி கற்றுக்கொள்ளும்படி செய்யுங்கள்.
அதாவது நம்ம வேதம் கூட இப்படி தான் சொல்லுகிறது. சபையை கண்காணிக்கிற மூப்பனானவனாலும் சரி, சபை போதகரோ எப்படி இருக்கக்கூடாது, அவர் நூதன சீடனாக இருக்கவே கூடாது, அவர் முதிர்ச்சி அடைந்த ஒருவராக இருக்க வேண்டும் வேதத்தில். ஒருவேளை அவரது செயலுக்கு இரண்டாவது காரணமாக இருந்தால், அதாவது அவருக்கு எல்லாமே தெரியும் இருந்தும் வேண்டும் என்றும் தன்னுடைய சுய லாபத்திற்காக இப்படி ஞாயிறு ஆராதனையை அவர் புறக்கணித்தார், அதை செய்ய மறுத்தார் என்று நாம் கண்டுபிடித்திருந்தால், இதுவே காரணமாக இருந்திருந்தால் அவரை முதலாவது சபையை விட்டு வெளியே அனுப்புங்கள். ஏனென்றால் சபையில் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய மெய்ப்பன் இப்படி அரசியல் செய்வது அவருக்கு தகுதியற்றது. இல்லை, அந்த சபை அவருக்கு சொந்தமான சபையாக இருந்தால் முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள், வேதத்தை நன்கு கற்றறிந்த விசுவாசிகள் முதல்ல அவருடைய சபையை விட்டு நீங்கள் வேறு ஒரு ஆவிக்குரிய நல்ல சபை, நல்ல முதிர்ச்சி அடைந்த பாஸ்டர்கள், மூப்பர்கள் இருக்கிற சபைக்கு சென்று விடுங்கள். போனஸ் கேள்வி. சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளில் வார விடுமுறை வெள்ளிக்கிழமையாக உள்ளது. அந்த நாடுகளில் வாழும் கிறிஸ்தவர்கள் வெள்ளிக்கிழமை என்று ஆராதனை செய்வது சரியா? இப்போ இந்த கேள்விக்கு பதிலை பார்ப்போம். இஸ்லாமிய நாடுகளாகிய சில நாடுகளில் நாடு முழுவதும் ஒரு சட்டம் இருந்தால் அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்வது கிறிஸ்தவர்களின் கடமையாகும். அரசுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு விடுமுறை கொடுங்கள் என்று நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் அப்படி விடுமுறை கொடுக்கவில்லை என்றால் நாம் வெள்ளிக்கிழமை என்று தேவனை ஆராதிப்பது தவறில்லை. அதாவது கிறிஸ்தவர்கள் நிர்பந்திக்கப்படும் போது, ஒரு நாட்டின் சட்டம் அனுமதிக்காத போது ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு விடுமுறை இல்லை, வெள்ளிக்கிழமை தான் விடுமுறை இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அந்த நாட்டுக்கு எதிராக வன்முறையில் கிறிஸ்தவர்கள் இறங்காமல் விடுமுறை உள்ள நாளில் ஆராதிப்பது சரியானது தான். அதாவது விடுமுறை உள்ள நாளாகிய வெள்ளிக்கிழமை என்று தேவனை ஆராதிப்பது சரியானது தான். அதற்காக அங்கு வன்முறையை தூண்டி அரசாங்கத்திற்கு எதிராக சண்டை போட்டு எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்கக்கூடாது. என்று சொன்னால் இந்த சூழ்நிலைகளிலே கிறிஸ்தவர்கள் வன்முறையை கையாளவே கூடாது. இயேசு கிறிஸ்துவின் படி எப்பொழுதுமே நாம் வன்முறையை கையாளக்கூடாது. இப்படிப்பட்ட காரணங்களில், இப்படிப்பட்ட நாடுகளில் ஆராதனையை ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் அவர்கள் கொடுக்கிற விடுமுறை நாட்களில் வைத்துக் கொள்ளலாம். இதில் தவறில்லை. ஆனால் ஞாயிறு விடுமுறை இருக்கும் இந்தியா போன்ற நாடுகளில் கிறிஸ்தவர்கள் கர்த்தரின் நாளாகிய, வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை என்று ஆராதிப்பது தான் பைபிளின் படி சரியானது. இதற்கு மாற்று எதுவுமே இல்லை. இதுவரை பார்த்த விவரங்களின்படி ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனையை நாம் செய்ய வேண்டும் என்பது நாம் இதன் மூலமாக அறிந்திருக்கிறோம். மற்ற நாட்களில் விசேஷித்த நாட்களாக நாம் வைத்துக்கொள்வது நம்முடைய விருப்பம் அது. ஆனால் ஒரு கேள்வி என்று எழுந்தால், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கலாமா, இல்லை திங்கட்கிழமை ஆராதிக்கலாமா, சனிக்கிழமை ஆராதிக்கலாமா என்று ஒரு முடிவு வரும்போது, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே ஆராதிப்பது தான் சரியானது. மற்ற விசேஷித்த நாட்கள், உதாரணத்திற்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள், ஈஸ்டர் கொண்டாட்டங்கள், குட் ஃப்ரைடே கொண்டாட்டங்கள், விசேஷித்த ஜெப நாட்கள், ஒரு சபை ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் முடிந்தது, பாஸ்டருடைய பிறந்த நாள், இன்னும் விசுவாசிகளின் பிறந்த நாள் போன்றவற்றுக்கெல்லாம் உங்களால் முடிந்தால் நீங்கள் விசேஷித்த நாட்களாக வைத்து அந்த ஆராதிக்கலாம். ஆனால் இந்த விசேஷித்த நாட்களுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை புறக்கணிப்பது வேதத்திற்கு புறம்பானது. அது கர்த்தர் விரும்புகிற செயலாக இருக்காது. எனவே கர்த்தருடைய நாளில் ஆராதிப்பது தான் சரியானது. இப்படிப்பட்ட தவறுகள் செய்யும் பாஸ்டர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள், அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்கள். முதிர்ந்த விசுவாசிகள், மூப்பர்கள் மூலமாக அவர்களுக்கு சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அவர் மாறினால் சரி, மாறாவிட்டால் அந்த சபையை விட்டு அவரை அனுப்புங்கள், அல்லது அவருடைய சபையை விட்டு நீங்கள் போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.